அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பிடிபட்டார்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பேங்கை கொள்ளையடித்த கொள்ளையர்கள், எக்ஸ்சேஞ்சை கொள்ளையடித்தவர்கள் உடனடியாக பிடிபட்டுக்கிறாங்க. கைதான் பகுதிகளில் தீ விபத்து, ஒருவர் படுகாயம். அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கு மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஓட்டுநர்களே பணிப்பெண்களே ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கலாம். இன்னாலில்லாஹி வைன்னாலிஹி ராஜிஊன் ஜனாசா அறிவித்தலோடு ஆரம்பிக்கலாம். இந்த தகவல் பார்த்திங்கன்னா, குவைத்தில் 2 தமிழர்கள், முகமது ஜுனைத் வயது 46, முகமது யாசின் வயது 30, 3 இந்தியர்கள் மூச்சு திணறி உயிரிழந்திருந்தாங்க. இதில் ஒருவர் பார்த்திங்கன்னா UP உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், மற்ற 2 பேரும் தமிழகத்தை சார்ந்தவர்கள். இதில் பெயர் முகமது ஜுனைத் 46 வயது, அதே போல் அப்துல் சலாம் தந்தை பெயர் ஊர் மங்களம்பேட்டை, கடலூர் மாவட்டம். இரண்டாவதாக பெயர் முகமது யாசின் வயது 31, தந்தையின் பெயர் பிச்சைக்கனி, ஊர் மங்களம்பேட்டை, கடலூர் மாவட்டம். இன்னாலில்லாஹி வைன்னாலிஹி ராஜிஊன். இவர்கள் கடந்த 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு வஃப்ரா பகுதிகளில் தன்னுடைய அறையில் தீ மூட்டி ஃபேம் போட்டு தூங்கிட்டு இருந்த நிலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒருவர் தற்போது மூச்சு திணறி மருத்துவமனையில் அதி தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஹவுஸ் பாட்ஷா என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்தான் தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல் நலமும் விரைவில் குணமடைந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் ஜனாசா நல்லடக்கம் இன்று 22/1/2025 மதியம் 3 மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு தஹர் சபஹான் மையவாடிகள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த நியூஸ் அந்த டைமுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போவே 1:44 இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த ஜனாசா நல்லடக்கத்துக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக போங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய மறுமை வாழ்வுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தளிக்க வேண்டும். இது ஃபீஸபில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு எதிர்பாராத விபத்து, அதே மாதிரி மவுத். அல்லாஹ் அர்ஹமா. உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையாக இருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த சொந்தங்களே, சகோதர சகோதரிகளை ரொம்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் நம்ம எவ்வளவோ கஷ்டத்துக்காக, எத்தனையோ பிரச்சனைகளுக்காக, எத்தனையோ கடன் தொல்லைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு பாதுகாப்பாக ஒரு சின்ன கீரலும் இல்லாமல் சொந்த நாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஞாபகத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு ஆபத்தான வேலைகளையும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி தயவு செய்து அறைகளில் ஃபஹம் வைத்துட்டு தூங்காதீங்க. அப்படி ஃபஹம் வைக்கிறதா இருந்தால் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா கதவு ஜன்னல் எல்லாமே திறந்து காற்றோட்டத்தோடு ஃபஹம்மை வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் ஃபஹம் மூடின அறைக்குள்ளே வைக்காதீங்க. வைத்தால் இதுதான் நிலைமை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இலங்கை பணிப்பெண், நேபாளி, பிலிப்பீனின்னு 3 பணிப்பெண்கள் உயிரிழந்தாங்க சடனாக ஒரே அடியாக. அடுத்ததாக இந்த துயரம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளால் முடிந்தது தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணலாம். அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அதே மாதிரி புதிதாக நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த விடயங்களை தொடர்ந்துமே தெரிவிங்க. நம்ம எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் லட்சக்கணக்கில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சேர்றது 2-3 பேர்கிட்ட தான். ஆனால் மீதி பேருக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். செய்தியை ஷேர் பண்ண விருப்பம் இல்லாட்டி இந்த தகவலையாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் நீங்களும் கவனமாக இருங்க. முடிந்தால் இன்னும் 2-3 உயிர்களையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வஃப்ரா பக்கம் போகிற ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்தும் அறிவிங்க. கைதான் பகுதிகளில் திடீர் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது அப்பார்ட்மெண்ட் ஒன்றில். இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா தற்போது உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டதாகவும், காயம் ஏற்பட்ட நபரை உடனடியாக தீயணைப்புத்துறை மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்களும் தயவு செய்து ரொம்ப கவனம். ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்களும் தயவு செய்து ரொம்ப கவனம். அதுவும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நைஜீரியன் கேங்
அடுத்த 24 மணித்தியாலத்தில் மணி எக்ஸ்சேஞ்சில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை தட்டி தூக்கியது குவைத்துடைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 4500 தினார் பணம் மற்றும் இன்னும் வெளிநாட்டு பணங்கள் சிலவற்றுடன் இவங்க வந்து அகமதியில் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நுழைஞ்சு மிரட்டி துப்பாக்கி, அதுவும் கள்ள துப்பாக்கி, விளையாட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டி பணத்தை அடிச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த வீடியோ காட்சி முன்னாடி வருது பாருங்கள். பார்க்காதவங்க உடனடியாக பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆமாம் சார் நாங்கள் தான், எல்லாமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டதோட சில வழிப்பறி சம்பவங்கள்லையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து தயவு செய்து ஓட்டுநர்களும் கவனமாக இருங்க. كم شخص هم؟ 2 اللي انقلبوا. Speak English, yeah. They speak English. He said open up. Open up. No. There's a gun. Save your gun. Save your gun. Sabon? Hanggang dyan lang yan. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய போலீஸ் அதிகாரிகள் வேடத்தில் வந்து ஓட்டுநர்களை மிரட்டி, டெலிவரி ஓட்டுநர்களை மிரட்டி, ரோட்டால் நடமாடிக்கிட்டு இருக்கிறவங்களை மிரட்டி பணம் பிடுங்கிட்டு போன சம்பவங்கள் தொடர்ந்துமே பதிவாகிச்சு. அதனால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த தெருவோரங்களில் நடந்து திரிகிறவங்க, நைட்டில் தேவையில்லாத வேலைகளுக்காக வெளியில் சும்மா சுற்றி திரிகிறவங்க முடிந்த வரைக்கும் அவை அனைத்தையும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் குவைத்தில் அதிகமாகவே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகுது. சில நேரங்களில் பிடிபடுவாங்க சம்மந்தப்பட்டவங்க, சில நேரங்களில் பிடிபட மாட்டாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி மிக முக்கியமான தகவல், இனி வரும் காலங்களில் குவைத்திலையும் இதே நிலைமை தான். ஓட்டுநர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் போலீஸ் வண்டி இல்லையே, நம்மளுக்கு பக்கத்தில் போகிற வண்டி ஏதோ சும்மா சாதாரண வண்டி தானே நினச்சிட்டு போனால் கடைசியில் அது முன்னுக்கும் பின்னுக்கும் போலீஸ் வண்டியாக இருக்கும். அதுக்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். அங்கேயும் திருட்டு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. பணத்தை கொடுக்காம தப்பி ஓடுறாங்க. ரோடுகளில் நடமாடக்கூடிய பணிப்பெண்களும் ரொம்ப கவனம். பாருங்கள் எப்படி திருடிட்டு போகிறாங்கன்னு பெட்ரோலை. Alibaba, 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 Alibaba. Wallahi suruh tak kalam Alibaba na. Ada video موجود. Ada video موجود. Alibaba, Alibaba, shoot suruh tak kamera video. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெடி ஆகுது. சும்மா சாதாரணமான காருங்க போயிட்டு இருக்குது. பாருங்க இப்போ சீன் என்ன ஆகும்னு. لاحظ دراجة نارية، دراجة نارية بنشوف اتجاه على المسار الأيسر. بعدين على كبر صوت مزعج، شوف على يسارك يا سين اثنين، على اليمين يعطيكم العافية سكن، استوقفوا على اليمين، حافظوا على سلامته وسلامة سكن طريق. يا سين 5 لاحظ دراجة نارية.
دراجة نارية شوفها تتجاوز معك تبع الطريق. شوف على يسارنا. نركز يا زملاء في حال رصد المخالفات المؤثرة على السلامة العامة بأن يكون المراوغة، إساءة استخدام أنوار التلاقي، وفي في دراجة على اليسار والأيمن، ولاحظت أن القيادة بدون استخدام صدر المدرب. دراجة نارية تصير أمام بدون أحد. استغفر. اي رخصة حق الدباب موجود. معلوم المخالفة اللي عليك مخالفة هذا ما وزيادة أنت تستخدم جوال أثناء القيادة. هذه مخالفة يستوجب عليها تحرير المخالفة وحجز الدراجة. الراجل أمامك، الراجل بدون لوحات. استوقف الدراجة ارفع إشارة، استلمت؟ بدون رخصة قيادة وبدون لوحات، الدباب باتجاه الحجز. عندك مخالفة عدم وجود رخصة قيادة، تستوجب الآن المخالفة. عندك رخصة؟ ما عندك رخصة. عندك مخالفة اللي هو عدم وجود رخصة، كذلك عدم الالتزام بالمسار. مخالفتين. சவுதியில் இருக்கிற சொந்தங்களுக்கு மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. கோயிட்டிசேஷன் இனி வரும் நாட்களில் ஜமியாக்களில் நடக்கிற ஊழல்களை தொடர்ந்துமே அவர் வெளிக்கொண்டு வந்தார்ன்றது உங்களுக்கே தெரியும். இந்த வழக்கறிஞரை பற்றி நம்ம தொடர்ந்துமே தெரியப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் நாட்களில் ஜமியாக்களில் உயர் பதவிகள் மற்றும் சில முக்கிய பதவிகளில் குவைத்திகளுக்கு மட்டுமே இடம். புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. طيب ماشي عزيزي المساهم في الجمعيات التعاونية. اليوم راح أتكلم عن التكويت اللي هو الشعار، يقول لك تكويت الجمعيات، سوينا الجمعيات تكويت وإحنا عندنا خطة تكويت ونعم فيهم وزارة الشؤون، هذه من أمام وزارة الشؤون. نظام التكويت هو كالتالي اللي موجود الآن تشوفونه في الجمعيات التعاونية. الوزارة لما تخاطب الجمعية وتقول لها أنتوا سويتوا تكويت للجمعية، يقول لك نعم، يعطيها كتاب رسمي بعدد الموظفين الكويتيين اللي موجودين في الجمعية أن الجمعية فيها تكويت. طبعا هني احنا نتعامل بالقانون، هم يتعاملون بالقانون. طيب هل الكويتيين يداومون؟ لا، هذول الكويتيين البعض احنا نتكلم عنهم، هذول اللي يدعمونهم بالانتخابات، ولا شلون ينجحون بالانتخابات. انا الحين رئيس جمعية، مثال انا رئيس جمعية، لابد ان عندي واحد وراه 20 صوت 40 صوت مع 2 3 4، لازم اوظفهم بالجمعية واقول له اقعد في البيت عشان اضمن 200 صوت 300 صوت 400 صوت ودلعه واجيب له التمويل للبيت. فلذلك على الوزارة ان تضع فريق، وانا على استعداد ان اقوم في هذا العمل بكتب رسمية تذهب الى الجمعية وتدش مجلس الادارة وتدش الشؤون الادارية، تشوف من اللي يداومون، من اللي ماسكين، من اللي يعدون الفلوس. الجمعيات التعاونية دخلها سنوي مليار دينار كويتي. فلذلك شعار التكويت بل هو شعار، بس على أرض الواقع الوافدين هم اللي، بعض الوافدين مع عوائلهم هم اللي ماسكين الجمعيات التعاونية، وعندهم من يحميهم في وزارة الشؤون. فلذلك نقول لكم ننتظر القادم، وإحنا دائما نقول القادم ليس كما كان في الماضي. سلام عليكم. ஊழல் பெருச்சாளிகள் அதிகரித்து வருவதால் ஜமியாக்களில் பல கோடிகளில் கொள்ளைகள் நடந்துள்ளது தெரிய வந்ததன் பிறகு இப்போ கோயிட்டிசேஷனுக்கான விண்ணப்பம் மீண்டும் அமலுக்கு வரப்போகுது. இதில் நிறைய குவைத்திகளுக்கு தான் ஜமியாக்களில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் செய்கிற தவறால் நல்ல உயர் பதவிகளுக்கு வெளிநாட்டவர்களும் வந்து வேலை செய்யலாம், நேர்மையாக வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, நல்ல சம்பளத்தில் குடும்பங்களோடு இந்த வந்து வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாரவங்களுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஆகிறது ஒரு சில நயவஞ்சகர்களும் சில ஊழல்வாதிகளும். அதிலேயும் குறிப்பாக மசரிகள் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா மசரிகள் தானே நிறையவே வந்து உயர் பதவிகள் அந்தஸ்துகள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக தவறும் பண்ணுறது, ஊழல் பண்ணுறதும் அவங்க தான்.
உண்மையிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையுது. பார்க்கலாம். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே சோதனைகள் தீவிரம். தப்பு செஞ்சுட்டு மட்டும் தலைமறைவாகலாம்னு நினைக்காதீங்க. குவைத்தில் பார்த்தீங்க தானே 24 மணித்தியாலத்தில் பிடிச்சாங்க. எங்கே போனாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்சால் சபஹானுக்கு ஜனசா நடக்கிறதுக்கு போங்க 3 மணிக்கு.